ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை தான் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வருடம் பார்த்தீங்கன்னா டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வேலைவாய்ப்பு டிஎன் பேருந்து துறையில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதுமே 40,000க்கும் 4,000க்கும் மேற்பட்ட வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2025 ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 4,000 5,000 வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போக்குவரத்து துறையில் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான சாவணங்கள் என்னென்ன, இந்த வேலைக்கு எப்படி அப்ளை செய்கிறது, எப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வெளியிட போகிறாங்க, அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் எப்போ வெளியாக போகுது, இதிலேருந்தே பார்த்தீங்கன்னா வருகின்ற இப்போ மார்ச் லாஸ்ட் வீக்கிலேருந்தே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்காக வேலைக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலும் இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன கல்வி தகுதிகளாக கொடுத்துருக்காங்க, இவருடைய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எதனா எக்ஸாம் இருக்கா, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ சேலரி கிடைக்க போகுது, இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் எப்படி வழங்க போகிறாங்க, எத்தனை அடிப்படையில் எந்த எவ்வளோ மார்க்கின் அடிப்படையில் வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதை பற்றி அனைத்துமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா டிரைவர் மற்றும் கண்டக்டர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் இரு போஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை கழகத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு முக்கிய நிபந்தனைக்கெலாம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே எதனா ப்ரைவேட் பஸ் இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்க போகுது. ஆனால் இது மாதிரி நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் தமிழக போக்குவரத்து துறையில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் மற்றும் கண்டக்டர் வேலைக்கு இப்போ 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வெளியிட போகிறாங்க. இந்த வேலைக்கு பொறுத்தளவு ஓரளவுவே 4,000 வேகன்சி தமிழகம் முழுவதுமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நிறைய வேகன்சி 100க்கும் 150க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த வேலையை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எதுவும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் உங்களுடைய 10th மார்க்கை வச்சு தான் அனைவருக்குமே வேலையை வழங்குவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவரை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு உங்களை பஸ் விட்டு ஓட்ட சொல்லுவாங்க. நெட்ட கூட்ட நெரிசல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கெலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பஸ் ஓட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவருக்கு செலக்ட் ஆகிட்டீங்க. அதே மாதிரி கண்டக்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அதனால் கூட்டல் கழித்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே தமிழ் ரீடிங் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இந்த நிலைமை தான் இருக்குது. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். சேலரி அப்படின்னாலே சேலரியை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ஒரு சூப்பரான சேலரியாகவும் இருக்குது. பேசிக்காகவே உங்களுக்கு 18,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நோட்டீஸ் அவுட் எங்கேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு டிரைவர் மற்றும்
ஸோ கண்டக்டருக்கு தான் இந்த 4000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு 18,000 24,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்க போகுது. ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதில் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ கூடிய விரைவில் நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கல்வித் தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஸோ எது முடிச்சிருந்தாலுமே ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் அனைவருக்குமே ஒரு சூப்பரான ஸோ அப்டேட் தான். ஸோ அடுத்ததாக ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைசல் டிரைவிங் லைசன்ஸ் வித் 18 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1.5 வருட காலங்களே 2 வருட காலங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதனால் வேறு நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் வந்து ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்குலாம் இதில் வந்து சூப்பரான வாய்ப்பாக தான் வந்து இருக்குது. சொல்லலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் 24 வயசுலேருந்து நீங்கள் 40 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து மிகாதவராக ஸோ இருக்க வேண்டும். அதுக்குள்ளே நீங்கள் இருந்தாலே ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுட் பி கம்ப்ளீட் 40 இயர்ஸ் அண்டு பேக் நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ மிகாதவராக இருக்க வேண்டும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 45 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கெல்லாம் வந்து 50 இயர் வந்து ஸோ பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஸோ மிகாதவராக இருந்தாலே போதும். ஸோ அதே மாதிரி பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் 55 வயசு வரும். ஸோ இவங்களுக்கு வந்து ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பொறுத்தளவுக்கு 599 ரூபா உங்களுக்கு வந்து 90 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வரும். அதர் கேட்டகரிக்கு 1180 ரூபா வந்து ஃபீஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி வந்து இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம் வந்து இருக்கும், டிரைவிங் டெஸ்ட்டு வந்து இருக்கும், ஸோ இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு பேரை வந்து பார்த்து நல்லா எழுதுங்க அப்படின்னா திருத்தமாக வந்து இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் டிரைவிங் டெஸ்டிங் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூகள் வந்து இருக்கும். ஸோ அந்த இதில் தான் உங்கள் மார்க்கின் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷனும் வந்து ஸோ இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே இது ஒரு வேலைவாய்ப்பாக தான் வந்து சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் வந்து இந்த டிஎன்எஸ்டி இந்த தமிழக அரசு ஸோ போக்குவரத்துறை கழகத்தில் தான் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் கம்மிங் சோன் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இறுதிக்குள்ளே நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் வந்து வெளியாகும். ஸோ அதுக்கு அந்த அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு சூப்பரான ஸோ அப்டேட் தான் வந்து இருக்குது. சொல்லலாம் நோட்டீஸும் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டீஸை பொறுத்தளவுக்கு ஸோ ஏற்கனவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாகவே வயசில் வந்து பார்த்திங்கன்னா 685 ஸோ டிரைவிங் அண்ட் ஸோ கண்டக்டர் இருக்குது. ஸோ ஏற்கனவே இது வந்து பழைய இது இருக்குது நோட்டீஸ் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நோட்டீஸ்னு பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் இந்த புதிய நோட்டீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் டிரைவர் மற்றும் கண்டக்டர் வேலைக்காக ஸோ வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான். சரி ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.